குடிந்திருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் அனைவரோடு கூட இருப்பதாக. நாம் வேதாகம மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு நபர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில இந்த நாளிலே நாம் எலியா என்ற தீர்க்கதரிசியை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். எலியா ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேலையும் யூதாவையும் ஆண்டு கொண்டிருந்த இந்த ராஜாக்கள் காலத்தில் இந்த எலியா என்ற தீர்க்கதரிசி எழும்புகிறார். இவர் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. இவர் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்தாலும் புதிய ஏற்பாட்டில் அநேக காரியங்களை இவரை குறித்து நாம் வாசிக்கலாம். இப்படி தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் மிகவும் எப்படி ஒரு சிநேகிதரை போல பேசிக் கொண்டார்கள் என்று நாம் ஆபிரகாமும் சரி மோசேயும் சரி தேவனோடு ஒரு சிநேகிதரோடு பேசுவது போல பேசியவார்கள். அதே போலதான் இந்த எலியாவும் ஒரு சிநேகிதர் பேசுவது போல இவர் தேவனோடு வாழ்ந்தவர் என்று நாம் சொல்லலாம். எலியா என்ற வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா யெகோவா என் தேவன் அப்படின்னு அர்த்தம். எலியா என்ற சொல்லுக்கு யெகோவா என் தேவன் என்று பொருள். இவர் செய்த எல்லா காரியத்திலும் தேவனோடு இருந்துதான் இவர் செய்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு வல்லமையுள்ள ஒரு ஜெப வீரராக இவர் திகழ்ந்திருக்கிறார். மிகவும் ஜெப வீரர். ஜெபத்துல இவர் அவ்வளவு வல்லமையா இவர் ஜெபம் செய்யக்கூடிய ஆள். இவர் ஜெபம் செய்தால் உடனே அது நடந்து விடும். அந்த அளவுக்கு இவர் ஒரு ஜெப வீரனாக இருந்தார். இவர் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அதாவது மரண அவஸ்தைப்பட்டிருந்த ஒரு பையனை தன்னுடைய விசுவாசம் உள்ள ஜெபத்தினாலே உயிரோட எழுப்பி இருக்கிறார். இன்னும் அதே போல பார்க்கும்போது ஒரு நாட்டிலே பஞ்சம் வரும்போது ஒரு வீட்டுல போய் இவர் தனக்காக உணவு கேட்கிறார். அப்ப அந்த அம்மா சொல்லுது கொஞ்சோண்டு மாவுதான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து அப்பன் சுட்டு எனக்கு கொடு அப்படிங்கிறார். அந்த அம்மா அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டுல அந்த மாவு குறையவே இல்லையா. இந்த அளவுக்கு இவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். இவர் எலியா இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு இவர் சவால் விடுறார். அது என்னன்னா தேவனிடத்திலிருந்து கொண்ட அந்த விசுவாசத்தினால் அந்த தைரியத்தினால இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை எதிர்க்கிறார். கிட்டத்தட்ட 400க்கு மேல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல பாகால் தீர்க்கதரிசிகளும் இவரும் கூடுறாங்க. அப்போ என்ன சொல்றாரு, நீங்க இந்த தகன பலியை நம்ம நெருப்பு வச்சு தொடணும் அப்படின்னும் போது அவர்கள் அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் காலையில இருந்து மதியானம் வரைக்கும் பாகால் தெய்வத்தை நோக்கி கத்தி கூப்பிடுறாங்க. ஆனா எதுவுமே மறு உத்தரவு இல்லை. இப்ப எலியா வந்து என்ன செய்யறாரு, தேவனை நோக்கி அது என்னன்னா அந்த பலியின் மேல ஃபுல்லா தண்ணி எல்லாம் ஊத்தி இது பண்ணிடுறாரு. வானத்துல இருந்து அக்கினி வர வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறாரு. அதே போல அக்கினி வந்து இந்த பலியை பட்சித்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு இவர் சவால் விடுறார். அதுல சவால் விட்டும் அதிலே இவர் வெற்றி பெறுகிறார். ராஜாக்களுக்கு எதிராகவும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். ராஜாக்கள் செய்கிற அந்த காரியங்களை குறித்து கண்டித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதே போல இவர் மரணத்தை காணாமல் உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படின்னா நம்ம பழைய ஏற்பாட்டில பாக்குறோம், ஏனோக் என்பவர் தேவனோடு சஞ்சரித்து தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டாருன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. அதே போல தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட 2வது மனுஷன் இந்த எலியா. இவர் உயிரோடு இருக்கும் போதே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த அளவுக்கு ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக இந்த எலியா இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் போது இவர் இந்த மறுரூப மலையிலே இயேசுவோடு வந்தார். இயேசுவோடு கூட பேசுகிறவராக காணப்பட்டார். மறுரூப மலையில இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமாகிறார். அப்பொழுது எலியாவும் மோசேயும் வருகிறார். அவர் இயேசுவோடு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ பேதுரு அவரை பார்த்து, இங்க ஒரு கூடாரம் போடலாம், உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடலாம் அப்படின்னு புதிய ஏற்பாட்டிலே எலியா மோசேவோடு கூட வருகிறார் என்று புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஒரு முன்னோடியாக இந்த எலியா இருக்கிறார். அதாவது நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே கோணலானகளை நேராக்கவும் பள்ளங்களை எல்லாம் நிரப்பும்படியாக எலியாவின் ஆவியை கொண்ட ஒரு மனுஷன் வருவான் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்ல யோவான் ஸ்நானனை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அந்த யோவான் ஸ்நானகன் இந்த எலியாவின் ஆவியை உடையவனாக இருக்கிறான் என்று எலியா வல்லமையுள்ள ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கிறார். இப்படி ஒரு வல்லமையுள்ள தீர்க்க தரிசி இருந்தாலும் அவரிடத்திலும் ஒரு சில பலவீனங்களை நாம் பார்க்கிறோம். என்ன அப்படின்னும் போது அவர் காலத்துல வாழ்ந்த அந்த ஆகாப் ராஜாவும் அவருடைய மனைவியாக ஏசபேலும் இவர்களுக்கு பயந்து இவரு ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார். அவர்கள் தன்னுடைய உயிரை எடுத்து விடுவார்களோ என்று ஒரு சிறிய பயம் இவருக்கு வந்து இவர் போய் ஒளிந்து கொள்ளுகிறார். ஒரு சூறை செடி கீழே ஒளிந்து கொண்டதாக நம்ம தேவன் அவரை அழைத்து செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது, இங்க எதுக்கு ஒளிஞ்சுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் எலியாவை மறுபடியும் அழைத்து கொண்டு வந்து மிகப்பெரிய காரியங்களை எலியாவினிடத்துல தேவன் கொடுக்கிறார். இஸ்ரவேல் மேல் புது ராஜாவை உருவாக்க வேண்டும், எலியாவை தீர்க்கதரிசியின் இடத்திற்கு எலிசாவை நியமிக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை தேவன் எலியாவுக்கு கொடுக்கிறார். இந்த ஒரு சிறிய பலவீனம் தான் அவரிடத்துல இருந்து, மற்றபடி
அவர் வல்லமுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இந்த இடத்துல எலியா செய்த ஒரு அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டுக்கு கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். இடத்துல பார்க்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, எலியாவுக்கு இந்த ஊர்ல அந்த குடும்பம் வந்து ஒரு அறையை கொடுக்கறாங்க. இங்க வந்து நீங்க இந்த ஊருக்கு வந்தீங்க, இந்த ரூம்ல தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. அப்பொழுது அவர்களுடைய பிள்ளை வந்து இறந்து விடுகிறது. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணது, எலியாவின் இடத்துல ஓடி போய் என்னுடைய பிள்ளை இறந்து விட்டதே அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறான். எலியா என்ன செய்யறாருன்னா 21வது வசனத்துல பாருங்க, அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று எண்ணினான். தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறார். ஜெபம் உடனே கேட்கப்படுகிறது. தேவன் எலியாவின் ஜெபத்தை கேட்டார் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. மிகப்பெரிய ஒரு ஜெப வீரனாக இருந்து அற்புதங்களை இந்த எலியா செய்கிறார். இரண்டாவது, அதே 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இந்த பாகால் தீர்க்கதரிசிகளுடைய சம்பவத்தை இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். இந்த இடத்துல 21வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இந்த இடத்துல பார்க்கிறோம், பாகால் தீர்க்கதரிசிக்கு எலியாவுக்கும் ஒரு சம்பாஷணை நடக்கும். பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த பாகால் தெய்வத்தை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் பண்றாங்க. எலியா பொறுமையோடு தேவனை நோக்கி அவர் ஜெபம். 37வது வசனம், கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். எலியா தேவனை நோக்கி என்ன ஜெபம் பண்ணாலும் அது உடனே கேட்கப்படுகிறது. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. வானத்திலிருந்து ஒரு அக்கினி, அந்த அக்கினி வந்து வழிபடுத்தி அதுல சுத்தி இருந்த எல்லாவற்றையும் எரித்து போட்டதாக இந்த இடத்துல ஜனங்கள் அதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். 21 வசனத்துல வாசிக்கிறோம், எலியா சொல்றார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் ஒண்ணுமே பதிலே சொல்லல, அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்துட்டு அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அந்த அளவுக்கு எலியா வல்லமுள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிறார், ஒரு ஜெப வீரனாக எலியா இருக்கிறார். இப்போ இவர் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த ஆகாப் ராஜாவும் சேபேல் அந்த ராணியை வச்சு இவருக்கு பயம் வந்து விடுது. 19ஆம் அதிகாரத்துல அதை குறித்து நம்ம 1ஆம் வசனம் பாருங்க, எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தியும் அனைத்தையும் ஆகாப் இசபேலுக்கு அறிவித்தான். இப்போ இவர் அறிவிச்ச உடனே இவர் என்ன பண்றது, இசபேலுக்கு பயந்து இவர் ஒரு வனாந்தரத்திற்கு ஓடி போய் சூறை செடி கீழே உட்கார்ந்துட்டார். இந்த இடத்துல எலியா இடத்துல இருக்கிற இந்த ஒரு சின்ன பலவீனத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 4வது வசனம், அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி இவர் ஒரு பயம் வந்துருச்சு. இவ்வளவு ஒரு வளமுள்ள தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் கொன்று போட்ட ஆளு பேலை குறித்து ஒரு பயப்பட்டு இருப்பார். அப்ப அந்த இடத்துல ஒரு வேண்டுதல் செய்யறார், நான் சாக வேண்டும், நான் நல்லவன் அல்ல அப்படின்னு இவரு ஜெபம் பண்றார். 5வது வசனம், ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அதே 15வது வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. இவர் சூரிய செடியின் கீழே படுத்திருக்கிறாரு, இவருக்கு ஆகாரம் எல்லாம் வந்துருச்சு. இப்போ தேவன் எலியாவுக்கு கூப்பிட்டு, நீ இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய புறப்படு என்று கட்டளை கொடுக்கிறார். என்ன, ஆசகேல் என்பவனை சீரியாவின் மேல் ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும், நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண. இந்த 3 காரியத்தை எலியாவின் இடத்துல தேவன் கொடுக்கிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல எலியா தேவனால் எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். 1வது வசனம், கர்த்தா எலியாவை சுழல் காற்றினாலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். இப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. தேவன் எலியாவை
எலியாவை தன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். 11வது வசனம், அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதாவது மரணத்தை காணாமல் பரலோகத்திற்கு போனவர்கள் 2 பேர் தான். ஒன்னு ஏனோக்கு, 2வது எலியா. எலியா அவர் மேல போகும்போது பார்த்தீங்கன்னா எலிசா அவர் பாக்குறார். எலிசா பார்த்துட்டு அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை கிழித்து 2 துண்டாக கிழித்தார். அப்படியே எலியா அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா அவரை பார்த்து கூப்பிடுறாரு, என் தகப்பனே, என் தகப்பனே, குதிரை வீரராய் இருந்தவரே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதாக இந்த இடத்துல நம்ம இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த எலியா பெற்றிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே எலியாவை பற்றி சொல்லுகிறது. அதுல என்னன்னா, இந்த யோவான் ஸ்நானனை குறித்தான தீர்க்க தரிசனத்திலே எலியாவை குறித்து சொல்லி இருக்கிறது இந்த இடத்துல மல்கியா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்க தரிசியை அனுப்புகிறேன். இது என்ன, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறது இந்த இடத்துல. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அதாவது கர்த்தருடைய பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் எலியா தீர்க்க தரிசியை அனுப்புவேன். அவன் பூமியை சங்காரத்தின அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை தன் பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் இடத்திற்கும் திருப்புவான். இது யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல எலியாவை குறித்து சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் அந்த இடத்திலே நிறைவேறுகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்கள் நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அதாவது இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் பிறக்கிற அந்த சம்பவத்தை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில். அப்போ அந்த பிறக்கக்கூடிய அந்த குழந்தை, அதாவது யோவான் ஸ்நானகன், அவர் எலியாவின் ஆவியை உடையவராக இருப்பார் என்று இந்த இடத்துல வாசிக்கிறார். அதாவது இந்த இடத்துல சொல்ற பிறகு பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும், மல்கியா 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல நிறைவேறுகிறது. அவன் எலியாவின் ஆவியை உடையவனாய் அவன் இருப்பான். இப்போ எலியா மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார், ஜெப வீரனாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு காரியத்திற்கு முன்னடையாளமாக இந்த எலியா இருக்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். மோசேவும் எலியாவும் இயேசு கிறிஸ்து கூட பேசுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த எலியா ஏற்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட ஒரு பேசுகிறவராக அவர் இருக்கிறார்னா தேவனுடைய அந்த ஒரு அழைப்பை நாம் பார்க்கிறோம். அவருக்கு கிடைத்த அந்த ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம், ஒரு ஆசீர்வாதத்தை எலியா பெற்றிருக்கிறார். இந்த எலியாவை குறித்து யாக்கோபு நிருபத்திலே நாம் வாசிக்கலாம். யாக்கோபு ஆசிரியர் எலியாவை இந்த இடத்துல ஒரு ஜெப வீரனாக நமக்கு அடையாளப்படுத்துகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும், பாருங்க எலியாவை யாக்கோபு ஆசிரியர் எப்படி சொல்றாரு பாருங்க. இவர் ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் மேன். ஆனா யாக்கோபு சொல்றாரு, எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஒரு இப்படி ஒரு பவர்ஃபுல் ஜெபம் பண்ணியிருக்காரு பாருங்க எலியா. ஜெபம் பண்ணி மழை பெய்யாத அப்படின்னு வானம் அடைப்பட்டு விட்டது. 3 வருஷம் 6 மாசம் பூமியின் மேல் மழையே இல்லை. இவருடைய ஜெபத்தினுடைய பவர் அப்படி இருக்கு. 18வது வசனம், மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. மறுபடியும் ஜெபம்ன்றாரு, மழை பெய்தது, பூமி தன் பலனை கொடுத்தது என்று. இப்ப எப்படியா இவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்து இவருடைய ஜெபத்தின் வல்லமையை எப்படி இருக்குன்னு பேர்பட்ட வல்லமையில ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இவர் ஜெபத்திற்கு தேவன் செவி சாய்க்கிறார். இதுதான் பெரிய விஷயம். இவர் ஜெபம் பண்ண உடனே மழை பெய்யல, மறுபடியும் ஜெபம் பண்றார்,
மழை பெய்யும். ஏற்பட்டதன் வல்லமுள்ள ஒரு ஜெப வீரனாக எலியா. இந்த நாளிலே இந்த எலியாவினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் முதலாவது விசுவாசம், விசுவாசத்தோடு தைரியம். தேவனிடத்திலே இவர் முழு விசுவாசமாக இருக்கிறார். அந்த விசுவாசத்தின் மூலமாக இவருக்கு தைரியம் வருது. இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம் வருகிறது. இதனால நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு விசுவாசத்திலே தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்திலே நமக்கு விரோதமாக அநேக காரியங்கள் இருக்கிறது. பாகாலை போல நமக்கு விரோதமான அநேக காரியங்கள் இந்த பூமியிலே இருக்கிறது. அதை நாம் விசுவாசத்தினால் வரும் தைரியத்தோடு நாம் வென்றெடுக்க வேண்டும். இரண்டாவது எலியாவினிடத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் ஜெபம். இந்த ஜெபம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மிக மிக முக்கியம். இப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டுமா? இப்படி வல்லமையுள்ள ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுத்து கருத்தாய் தேவனை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும். யாக்கோபு அப்படிதான் சொல்றாரு, கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அதே போலதான் ஒரு கருத்தாய் ஒரு வல்லமையுள்ள ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். தேவன் அந்த ஜெபத்திற்கு செவி சாய்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜெபத்திலே வீண் வார்த்தைகளை சொல்லாமல் சரியானதை தேவனிடத்திலே கேட்க வேண்டும். பிலிப்பியரில் சொல்லும் போது எல்லாவற்றையும் குறித்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நம்மளுடைய ஜெபம் கருத்தாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது போல சரியான ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக தேவன் செவி கொடுப்பார். ஏற்பட்டதன் ஒரு வல்லமையுள்ள ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறவர்களாக நாம் எலியாவை போல நாம் அந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். மூன்றாவது தேவனுக்காக உழைக்கிறார் எலியா. அதே போலதான் நாமும் தேவனுக்காக இந்த சுவிசேஷத்திற்காக மத்தேயு 28:20 சொல்றார், நீங்கள் பூமி எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று. அதே போல நாமும் தேவனுக்காக உழைக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உழைக்க வேண்டும். நம்மால் முடிந்தவரை நாம் இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இந்த நாளிலே நாம் எலியாவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இதுதான். விசுவாசம், விசுவாசத்தினால் வரும் தைரியம், ஜெபம், தேவனுக்காக உழைத்தல், இயேசு கிறிஸ்துவுக்காக உழைத்தல். இதுதான் இந்த நாளிலே நாம் எலியாவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.